ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து க்ரோயிங் மிடில் கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டாக்ஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, ஃபுட் ஸ்கேர்சிட்டி சொசைட்டியில் இருந்தது. இதுக்கு எகெயின்ஸ்டாக பெசன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, ரிவோல்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்கேல் மெஷர்ஸாக அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல. ரொம்ப நாளைக்கு இதை கண்டினியூ பண்ண முடியாததுனால சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டரில் அவங்களால ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியல. ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸால பண்ண முடியாததுனால இந்த மெஷர்ஸை தேர்ட் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய மற்ற பீப்புள், அதாவது ப்ராஸ்பரஸ் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள், நியூ ஐடியாஸ் இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த மெஷர்ஸ் போக ஆரம்பிச்சுது. 18th செஞ்சுரி வரைக்கும் வெறும் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் ஆர் பெசன்ஸ் இந்த ரெண்டு குரூப் தான் இருந்திருந்தாங்க. 18th செஞ்சுரியிலேருந்து தான் மிடில் கிளாஸ்ங்கிற சோஷியல் குரூப் இமர்ஜ் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எப்படி வெல்த் வந்தது அப்படின்னா, அவங்க மேனுஃபேக்சரிங்ல இன்வால்வ் ஆனாங்க. ஸோ என்ன மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா, கூட்ஸ் லைக் உல்லன், சில்க் டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இதெல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இது யார் வாங்குவாங்கன்னா, ரிச் மெம்பர்ஸ், சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரிச் பீப்புள் தான் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. இது மூலமா அவங்களோட வெல்த் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ அவங்களால இட் வாஸ் பாசிபிள் ஃபார் தெம் டு டேக் பார்ட். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்கேல் மெஷர்ஸ் எடுக்கிறதுல அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இந்த மர்ச்சன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எஜுகேட்டட் பீப்புள் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஷியல்ஸ், லாயர்ஸ், மற்ற ப்ரொஃபஷனல் இருக்கவங்க எல்லாம் கூட இதில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரிவிலேஜுமே சொசைட்டியில் ஒரு பர்த் மூலமாக எந்த ஒரு பர்சனுமே ப்ரிவிலேஜ் என்ஜாய் பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் பொசிஷன் இருந்து ஒரு மெரிட் பேஸ்ல தான் எந்த ஒரு ப்ரிவிலேஜுமே யாரா இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட வியூ. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.